டைட்டில் கார்டு போடலை ப்ரோ. மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா எமோஷனலா இருந்தது. ரொம்ப எமோஷனல். வாஸ் ப்ரோ படம். ஓகே பை. பிளாஸ்ட் பிளாஸ்ட் தலபதி 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 பிளாஸ்ட் பிளாஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சான்ஸே இல்ல. நல்ல ட்ரிபியூட் ஆக்ஷன், நல்ல ட்ரிபியூட் சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா செம்ம என்ஜாய்மெண்ட், ஃபுல் என்ஜாய்மெண்ட் மோட்ல தான் இருந்தோம் எல்லாருமே. ஒரு செகண்டும் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலா. மைண்ட் ப்ளோயிங் இருந்துச்சு. எமோஷனலா இருந்துச்சு. ஆக்சுவலா எமோஷனலா இருந்துச்சு. ஒரு தளபதி ஃபேனா அது புரியும் அது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க. சூப்பர். அதான் ஃபுல் ஃபர்ஸ்ட்ல இருந்து விஜய் அண்ணா எல்லாம் காட்டுறப்போ எமோஷனல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எமோஷனல் ஆயிடுச்சு. பட் சூப்பர். படத்தை வந்து பாருயா. யோ வாய்ஸ் போச்சியா என்னையா ஒர்க் அவுட் ஆச்சா படம் ராய்தாயா படம். டைட்டில் கார்டு எப்படி இருக்கு? பிளாஸ்ட்யா அடங்கமால படம் ப்ரோ. ப்ரோ தூக்கி சொரு ப்ரோ. நான் ப்ரோ வேற மாதிரி படம் ப்ரோ. அங்க எவன சீட்ல உட்காரல ப்ரோ. அங்க ஆட்ட ஆர்டினரி ஒருத்த சீட்ல உட்காரல. பிளாஸ்ட் வந்து பாருங்க தேட்டர்ல. யோ அவனுக்கு சொல்லுவானுங்க வந்து பாருங்க முதலமைச்சர் படம். சும்மா தளபதி ஃபேனா எல்லாருக்கும் நல்லா இருந்தது. ப்ளஸ் அதான் டைட்டில் கார்டுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறதுல ஒரு ஒர்த். கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. இனிமேல் அவரோட படம் இல்லை அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ தளபதி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இனிமேல் எல்லா தீபாவளி பொங்கல்லாம் நீங்கள் வந்து தளபதி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். பழைய படத்தை நாங்கள் எப்போ போட்டாலும் நாங்கள் பார்ப்போம். ஸோ ஒரு படத்தை ஒரு வேண்டுகோள், வருஷம் அவரோட படம் வந்து பழைய படத்தையே போட சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். தளபதினாலே ஹைப் தானே. ஸோ அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. இது ஆக்சுவலி நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகிருந்தால் நிறைய இம்பேக்ட் வந்திருக்கும் இன்னும். ஸோ இப்போ அது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நடந்துச்சு, எல்லாம் நடந்துட்டு வருது. ஸோ அவர் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு ப்ரோ. எல்லாமே தரமாக இருந்தது, எதுவுமே குறையில்லை, எல்லாமே பக்காவாகுது ப்ரோண்ணா. ஓகே பண்ணா. ஆனால் இந்த படம் பார்க்க வந்த எல்லாருமே ஓகே தானே. மற்ற எல்லாருமே என்ன ஒரு சேர் லண்டனு, மற்றவங்க டண்டனு மியூசிக் ப்ரோ கதை எல்லாமே ஓகே பண்ணா. படம் இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் ப்ரோ. என்ன படம் வர்த்து ப்ரோ. எல்லாருமே முடிச்சார் ப்ரோ. என்ன லண்டனு டண்டன்னா எல்லாமே முடிச்சு ப்ரோ. ஓகே வேணா. பிளாஸ்ட் வேற மாதிரி படம் செஞ்சு விட்டாரு போல படத்தை. வி மிஸ் யூ தலைவா. படம் சூப்பராக இருந்தது. பசிக்குது. கொளத்தூர்ல பேர் கொத்து பரோட்டா சாப்பிட்டு வந்துடலான்னு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. லாஸ்ட் மூவி கொஞ்சம் ரொம்ப அழுக வந்துச்சு. ரொம்ப ஆமாம், அந்த லாஸ்ட் அந்த வீடியோ போட்டது தான் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக ஃபீலிங்காக இருந்துச்சு ரொம்பவே. அவ்வளோ. ஆனால் சூப்பர். லாஸ்ட் ஃபீலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விட்டு போகிறதுக்கே. பரவாயில்ல, வந்து டிவிக்கேவா நாங்கள் வந்து ஃபயராக வருவோம் ஆல்ரெடி. ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலே விஜயா நான் பார்க்க முடியாது மூவியில், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேட்டரில் பார்க்க முடியாது, ஆனால் வந்து ஜனநாயகனாக பார்க்கலாம். ஜனநாயகனா நான் பார்ப்போம். நான் பெரம்பூர் தொகுதி தான். நான் அண்ணனை எப்போ வேணால் பார்ப்பேன். புரியல. சூப்பரான இருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு, வேல்யூபிளாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சொல்லவே முடியல. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், திருப்பி அண்ணனை பார்க்க முடியாது மூவியில். இதான் லாஸ்ட் மூவி. படம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தான் கலங்குச்சு. சரி வேற என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போடும். அம்மா வறுத்து நான் ஒரு சீனும் வந்து பிளாஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம்.
அது அவ்வளோ தேவையே இல்லைண்ணா இந்த படத்துக்கு. தேவையில்லாமல் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுற படம் தான் இது. ஆனால் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒரு சீனும் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. எல்லா சீனும் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ஃபுல்லாக கத்திக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கூட கண்டினியூஸாக சும்மா உட்கார்ற மாதிரி இல்லை. எல்லாமே பெஸ்ட்டாக இருந்ததுண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே வந்து கம்மின்னு சொல்ல முடியல. டைட்டில் கார்டு போடலை ப்ரோ. 4:30 ஷோக்கு 6 மணிக்கு டைட்டில் கார்டு போட்டு 6 மணிக்கு தான் வருது ப்ரோ. எப்படி ப்ரோ பார்க்கல? இப்போ எல்லாம் உள்ளே போய் சண்டை போட்டுருக்காங்க டைட்டில் கார்டில். படம் நல்லா இருந்தது, டைட்டில் கார்டு மிஸ் பண்ணிட்டோம். உள்ளே விட்ட டைமிங்கே ரொம்ப லேட்டாக விட்டுட்டாங்க. நான் 4:30 ஷோனா 5:30க்கு தான் உள்ளே வந்தோமே. டைட்டில் கார்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பெட்டர் படம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே இருக்குது ப்ரோ. டைட்டில் கார்டு மட்டும் இல்லை ப்ரோ. வெறியாகுது ப்ரோ. எல்லாம் என்ஜாய்மெண்ட்டோடு வந்தேன் ப்ரோ. டைட்டில் கார்டு மட்டும் தான் ப்ரோ போடல. இவனுக்கு வேஸ்ட்டு ப்ரோ. சுத்தமாக வேஸ்ட் ஆகிட்டானுங்க. இந்த போலீஸ் உள்ளே எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரியல ப்ரோ. அவங்க அதை சப்போர்ட் பண்ணி இது பேசின்னு இருக்காங்க. டைட்டில் கார்டு தான் பெஸ்ட்டு ப்ரோ. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. லாஸ்ட் டான்ஸ் நல்லா இருந்தது. ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி போட்டாங்க, நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் இல்லை ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. எந்த மெசேஜும் சொல்ல தேவையில்ல ப்ரோ. வாயை விட்டு பிடிங்கிறாங்க ப்ரோ. எதனா சொல்லிடுறாங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ. எதுவுமே வேண்டாம். நல்லா இருக்குது ப்ரோ. அது டைட்டில் கார்டு எங்களை விட்ல. டைட்டில் கார்டு போராடி நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம் அதுக்காக எக்ஸ்ட்ராவாக நின்று டைட்டில் கார்டு போட்டாங்க. செம்ம மாஸ். ஆமாம், வேர்த் 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 வேர்த். செம்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப லாஸ்ட்ல ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பிக் ஸ்க்ரீனில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்னோட சைல்ட்ஹுட்டு அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேனே. எல்லாமே அவர் தான். கடைசியில் முடிக்க வந்தோம். ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நல்லாயிருக்கும். இருக்குது ப்ரோ. எல்லா கமர்ஷியலு அரசியல் எல்லாமே இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்காரு. அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அவ்வளோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. ரொம்ப மூமெண்ட்டுங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லை. இது வந்து ஆக்சுவலி நாங்கள் இன்னும் 2 டைம்ஸ் புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட். அகைன் அண்ட் அகைன் பார்க்க நடிக்கணும். நாங்கள் அதை தான் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். நடிப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். பார்ப்போம். லெட்ஸ் சி. ஐயோ அதாங்க கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு வி ஹேட் எ குட் ட்ரீட் ஆக்சுவலி. இட்ஸ் என்ஜாயபிள் மூமெண்ட்டுங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இது ஆக்சுவலி ஃப்ராங்க்லி என்ன சொல்லணும்னா, எனக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன் தளபதியை பார்க்கணுன்னு. ஐ வாஸ் வெயிட்டிங் தேர். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தேன். பட் வெரி ஹாப்பி. பார்த்துட்டோம். நல்லதே நடக்குங்க. நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லதை நடத்துவாங்க நம்ம அண்ணன். அதை நம்பலாம் நீங்கள். ஐயோ, நான் ஃபைட் சீன்லேயே அழுதுறேண்ணா கட்சியில். அவள் தானா தளபதி வெறியண்ணா. நான்லாம் டைட்டில் கார்டா? ஐயோ, முதலேருந்தே ஃபுல்லாக மைண்ட் செட் அதே தான். முடிய போது கட்சி படம் அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. எதுவும் இல்லை ப்ரோ. படம் வேறு மாதிரி இருந்தது ப்ரோ. எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றவங்களாம் சொல்லுவாங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்லி. எனக்கு பிடிச்சிருந்தது. டைட்டில் கார்டெலாம் வரும்போது மேலே பிளாஸ்ட் ப்ரோ. படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் வந்து டிஎம்கே டிஎம்கே அவங்க தான் ப்ரோ. ஒரே வார்த்தை தளபதி தான். அதை பாருங்க போவார். உங்கள் கதையே முடிஞ்சிச்சு. போயிட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. லிட்டரலாக ரொம்ப அழுகிற மாதிரியே போயிட்டான் கிளைமேக்ஸில். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமாக இருந்தது. வேறு லெவல் ப்ரோ. பாலிடிக்ஸ் தான். நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு. பாலிடிக்ஸ்லாம் எந்த மாதிரியான கண்டென்ட்டில் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலதை காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் படம் ரொம்ப ஹார்ட் ஹெவியாக இருக்குது. பார்ப்போம். ஆக்சுவலாக இது எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக சீட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பாருன்னு தான் தோணுது. பட் இந்த ஒரு கான்செப்ட்ன்றது இப்போ வந்தது. பட் ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பரவாயில்ல. இருந்துமே எங்கள் தளபதியை லாஸ்ட்டாக பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இது தியேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நல்ல கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நீங்கள் ஃபோனில் பார்த்தது வேறு, தியேட்டரில் ஃபேன்ஸோடு பார்க்குறது வேறு. ஏன்னா லாஸ்ட் படம் நம்ம அண்ணாது. நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இது அரசியலுக்கு ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இதாக இருந்திருக்கும். இருந்தாலும் அதிலும் ஜெயிச்சிட்டாரு. இதுலேயும் ஜெயிக்க போவார். ஜெயிச்சிட்டாரு. ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. அரசியல் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக ஃபேமிலி என்டர்டெயினாக போகுது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் சம்மந்தமானது தான் போகுது. நல்லா இருக்குது. நல்லா படம்.